ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இந்திய அணி நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க, சவுத் ஆஃப்ரிக்கா அணி பார்த்தா ரொம்ப பாவமாக தான் இருக்குது. இந்த ஓடிஐ தொடர் இந்திய அணி வெற்றிக்கு இதுதானுங்க காரணம், சவுத் ஆஃப்ரிக்கா தோல்விக்கு இதுதான் காரணம். உண்மையாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சவுத் ஆஃப்ரிக்கா அணி கேப்டன் சொல்லாங்க மிஸ்பா உலக் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணி ஒரு நாள் தொடர் வென்றிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு ஆப்போசிட்டாக. அது வெற்றி குறித்து, சவுத் ஆஃப்ரிக்கா தோல்வி குறித்து, இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிஸ்பா உலக் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியாங்க, எப்படி விளையாடுறாங்க பாருங்கள். கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு முதுகெலும்பாக ஒரு நாள் தொடரில் இருக்கிறது விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா. நான் பார்க்குறேன் கேஎல் ராகுலோட கேப்டன்ஷிப் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா மூணாவது ஒரு நாள் போட்டி வெற்றி பெறுவாங்க நான் நினச்சேன், ஆனால் வெற்றி பெறல. இந்திய அணி அவங்களோட குவாலிட்டியை காமிச்சிருக்காங்க. ஒரு அனுபவம் வாய்ந்த பவுலர்கள் யாருமே இல்லாமல் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். விராட் கோலி உண்மையாக அவரோட பிரைம் ஃபார்முக்கு வந்துட்டாருங்க. இது 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் தொடர்ச்சினா கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வேர்ல்டு கப்பில் தாக்கத்தை கொடுப்போம். வேர்ல்டு கப் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாக்கி தருவார் விராட் கோலி. அவரோட ஃபார்ம் ரொம்ப எல்லா அணிகளுக்கும் இப்போ ஒரு எச்சரிக்கை மாரி விட்டுருக்காரு. உண்மையாக எல்லா அணிகள் உஷாராக இருந்து அவரை கரெக்டான விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இந்திய அணி வேர்ல்டு கப்பில் ரொம்ப ஈஸியாக வீழ்த்த முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி வேர்ல்டு கப் வெல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்பா உலக் பார்த்தீங்கன்னா தலைவன் நாதா பாகிஸ்தான் அணிக்கு முன்னாள் கேப்டனாக இருந்தாலும் இந்திய அணிக்கு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. ஓகே, அவர் சொல்கிறது வேல்யூடான பாயிண்ட். விராட் கோலி ஃபார்ம், எஸ் ஃபார்முக்கு வந்திருக்காருங்க. ரொம்ப ஃபார்முக்கு வந்திருக்காரு. முன்னெல்லாம் அடிக்கடி ஒரு 100 அடிப்பார், 50 அடிப்பார். இப்போ தொடர்ச்சி எல்லா மேட்சும் அடிக்கிறாருன்னா பயங்கரமான ஒரு ப்ரைம் ஃபார்ம், ஒரு பேய் ஃபார்முக்கு வந்திருக்காருன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக அவரோட ஃபீல்டுலேயே அவரோட எனர்ஜி பார்ப்பீங்க. அவர் விக்கெட் எடுத்தால் கத்துறதும், அவரோட ஃபீல்டிங் எஃபெக்ட், பேட்டிங் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. ஏன் கேஎல் ராகுலுக்கு சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு கேப்டன்ஷிப் இருக்குது அவர்கிட்ட, இல்லாத எதுவுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக அவர் அணியில் இருக்கிறது, சீனியர் பிளேயர் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்திய அணிக்கு. அது இப்போது நிரூபித்து காமிச்சிட்டாங்க இந்த சீரீஸில். ஏன்னா டெஸ்ட் சீரீஸில் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இல்லாமல் நம்ம தோற்றோம். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓடிஐ தோற அப்படி இல்லைங்க, அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இந்திய அணி நல்ல ஒரு டீமை செட் பண்ணி வெற்றி பெற்றாங்க. இப்போ அடுத்து T20 நோக்கி போயிட்டுருக்குங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா T20 தொடங்குதுங்க. உண்மையாக ஒரு தரமான ஒரு மேட்ச்சு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ஃப்ளாட் பிச்சு, பேட்டிங் பிச்சு. கண்டிப்பாக 200 250 எதிர்பார்க்கலாம். போத்து பார்க்கலாங்க. அது ஒரு போட்டி 2 போட்டி இல்லைங்க, மொத்தம் 5 T20 போட்டி. ஒரு செம என்டர்டைன்மெண்ட் காத்துட்ருக்குன்னே சொல்லலாம் இந்திய அணி ரசிகர்களுக்கு. பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், மிஸ்பா உலக் பேசுறது குறித்து உங்களோட கருத்து, இந்தியா வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.